வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் நமது அரங்கிற்கு இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினரும் மூத்த தோழருமாகிய சி மகேந்திரன் அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் இணைய இதழ் ஆசிரியராக இருக்கக்கூடிய பீர் முகமது அவர்களும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை பயணிக்க இருக்கிறது. சார் வணக்கம். வணக்கம். இன்று நமது அச்சு ஊடகங்களில் பல முக்கிய செய்திகள் வந்திருக்கு. காவிரி பிரச்சனையிலிருந்து பாகிஸ்தான் பிரச்சனை குறித்து என்னென்ன கருத்துக்கள் ஒவ்வொரு தலைவர்களும் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க என்பது குறித்து பல்வேறு செய்திகளை இன்னைக்கு திறனாய்வு செய்ய போகிறோம். நீங்கள் தான் விரிவாக அது குறித்து கருத்துக்களை பதிவு செய்ய போகிறீங்க. ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த காவிரி பிரச்சனை கடைமடை பிரச்சனை, தமிழர்கள் பிரச்சனை என்பதை தாண்டி ஒரு கேள்வி இப்போ எழுது. முன்னாள் பிரதமர் மரியாதைக்குரிய தேவகவுடா அவர்கள் நேற்று உண்ணாநிலை இருந்திருக்கிறாங்க. இந்த உண்ணாநிலையை நம்ம எப்படி பார்க்குறது? அவர் ஒரு பிரதமராக இருந்தவர். அவர் நம்ம ஒரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவராக பார்க்க முடியாது. ஒரு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் பதவியில் இருந்தவர் இப்பேற்பட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டோம், இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு போன்ற ஒரு செயல்பாடை ஈடுபடுகிறார். அப்போ இந்தியன் அப்படிங்கிற மனநிலை இந்தியா முழுவதும் கட்டமைக்கப்படலையா? ஒரு தேசிய கட்சிங்கிற முறையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வீழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கின்றேன். அனுபவமும் அதே போல ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியமும் உள்ள தேவகவுடா உண்ணாவிரதம் இருந்தது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இப்படிப்பட்ட பெரிய மனிதர்களே இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப அது ஒரு வீழ்ச்சியை காட்டுகிறது. காந்தியடிகள் கூட உண்ணாவிரதம் இருந்தார் நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு. சாகுவரை உண்ணாவிரதம் என்றெல்லாம் அறிவித்தார். முஸ்லிம்களும் இந்து மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நீங்கள் கொலை செய்து கொள்ளக்கூடாது, ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் உண்ணாவிரதம் இருந்தார். ஆனால் தேவகவுடா இன்று ஒரு பிரிவினைவாதம் அல்லது நாட்டினுடைய இறையாண்மையை ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு உண்ணாவிரதம் இருக்கிறார் என்பது மிக மிக மோசமான முன்னுதாரணம் என்றுதான் நான் கருதுகிறேன். அப்போ ஒரு பிரதமராக இருந்த அந்த குறுகிய காலகட்டத்திலையும் அவர் முழுக்க முழுக்க ஒரு கன்னடன்கிற முழுமையான உணர்வோட மட்டும்தான் இருந்திருக்காரு. கன்னடன்கிற உணர்வு என்பதை விட வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவர் கட்சி வெற்றி பெறணுங்கிற ஒரு நாளாந்தர அரசியல் தன்மை இப்போ கூட இருந்திருக்கு. அது அவருடைய ஒரு மோசமான ஒரு சந்தர்ப்பவாதம் அவருக்குள்ள இருந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இப்போ நீங்கள் பத்திரிகையாளராக கர்நாடக அரசிலிருந்து ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மறுக்கிறீங்க, இந்திய ஒருமைப்பாடுக்கு எதிராக வருதுங்கிற கேள்விகளுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பிலேயே தமிழக அரசு மேலாண்மை வாரியம் வேணுங்கிற எந்த ஒரு பிரேமும் வைக்கல, ஆனால் வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் போட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது, அந்த அடிப்படையில் இதெல்லாம் செல்லாது, நாங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்க முடியாதுங்கிற அவங்க வாதம் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள், டோன்ட் இன்வைட் த ராத் ஆஃப் லா ஆன் யுவர் ஸ்டேட் அப்படின்னு. ஃபாலின் அரிமன் அவர் கர்நாடகத்துக்காக ஆஜரானவர் பின்வாங்குகிறார். ஒரு ரூல் ஆஃப் லாவை, சட்டத்தின் ஆட்சியை மதிக்க தெரியாத உங்களுக்காக நான் இங்கு பேச முடியாது என்று போய் உட்கார்ந்து விட்டார். எனக்கு சீதாராமையா இந்த தகவலை சொன்னார், எங்களால் இந்த உத்தரவை மதிக்க முடியாது என்கிற தகவலை சொன்னார் என்று உச்சநீதிமன்றத்திடம் தெரிவித்துவிட்டு போய் உட்கார்ந்து விட்டார். அப்படி சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இன்று 4ஆம் தேதிக்குள், அதாவது செவ்வாய்க்கிழமைக்குள் நீங்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் அமைக்க மாட்டோம், அதற்கான உறுப்பினரை தரமாட்டோம் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுத்து சொல்கிறார்கள். இது நிச்சயமாக ஒரு சட்டத்தின் ஆட்சிக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால். இது இந்திய இறையாண்மைக்கு விடப்பட்டிருக்கிற சவால். தோழர் சொன்னது போல இதை நாம் ஏதாவது வாதங்களை சொல்லி உச்சநீதிமன்றத்துடைய ஆணையை புறக்கணிப்பது என்பதை நாம் அப்படி சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது. இது அவர்கள் மீண்டும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார். உள்ளூர் அரசியலுக்காக, தங்களுடைய அரசியல் வாய்ப்புகளுக்காக, தேர்தல் ஆதாயங்களை மனதில் கொண்டு ஒரு முன்னாள் பிரதமரை உண்ணாநிலை இருப்பது என்பதெல்லாம் நிச்சயமாக இது ஒரு தவறான, மிக மோசமான ஒரு முன்னுதாரணம் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ நம்ம நடுவண் அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? அப்போ நடுவண் அரசு, உச்சநீதிமன்றம், தமிழக அரசு எல்லாருடைய நிலைப்பாடு இப்போ தெரிந்த நிலையில் கர்நாடக அரசு நாங்கள் இப்படித்தான் என்று அவர்கள் சொல்லுகிற போது நடுவண் அரசு என்ன செய்ய முடியும், என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதே போன்ற ஒரு முதல் பார்வை நிகழ்ச்சியில் பாலவேல் தோழர் கேட்டபோது சொன்ன அதே விஷயம்தான். அமெரிக்காவும் இந்தியாவை போல பல இந்தியாவில் 29 மாநிலங்கள், அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இருக்கின்றன. அங்கு கொலராடோ என்கிற மாநிலம்
பக்கத்து மாநிலம் அரிசோனா மாநிலம். கொலராடோ மாநிலத்தில் கொலராடோ நதி ஓடுகிறது. பக்கத்து மாநிலமான அரிசோனா வறட்சி மாநிலம், நீர் பற்றாக்குறை மாநிலம். கொலராடோ நதி நீரை அரிசோனாவுக்கு தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. உச்சநீதிமன்றம் சொன்னவுடன் கொலராடோ சொல்கிறது இல்லை இல்லை, எங்களுடைய தேவைகளுக்கே போதுமானதாக இருக்கிறது என்று. உடனடியாக உச்சநீதிமன்றம் சொல்கிறது ஃபெடரல் ஃபண்டிங்கை, அதாவது மத்திய அரசுடைய நிதி ஒதுக்கீடை, நிதி உதவியை உடனடியாக கொலராடோ மாநிலத்துக்கு நிறுத்த ஆணையிடுவோம் என்று சொல்கிறார்கள். உடனடியாக கொலராடோ மாநிலம் கட்டுப்படுகிறது, அரிசோனா மாநிலத்திற்கு தண்ணீர் தருகிறது. அந்த ஊக்கமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய மத்திய அரசு இல்லை என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டும். நடுவண் அரசு இல்லையா, இந்த இந்தியாங்கிற அமைப்பே அந்த கூட்டாட்சி தத்துவத்துல முழுமையா இல்லையா? இல்லை, இதில் நடுவண் அரசுடைய அரசியல் அங்கு இருப்பது காங்கிரஸ் அரசு. அடுத்து நமக்கு தென் மாநிலங்களில் கர்நாடகாவில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சியும் கருதுகிறது. நடுவில் இடைப்பட்ட கலவரத்தில், அந்த கலவரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பங்கு இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றன. ஏனென்றால் இதன் மூலமாக காவிரி நதிநீரை வைத்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதன் மூலமாக இருக்கிற காங்கிரஸ் அரசுக்கு, சித்தராமையா அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்று அங்குள்ள பாரதிய ஜனதாவுடைய துணை அமைப்புகள் நினைத்ததன் எதிரொலிதான் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் எரிக்கப்பட்டன என்று பல்வேறு ஆதாரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவர் சொன்ன ஒரு தீர்வு இதே மாதிரி அமெரிக்கா போன்ற நாடுகள்ல என்ன மாதிரியான இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தீர்க்கிறாங்கன்னாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஃபெடரல் செட்டப் இங்க இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இல்ல பேரளவுக்கு தான் கூட்டாட்சி சட்டம் இருக்கு, ஆனா செயல்படுத்தக்கூடிய ஒரு வலிமையும் தன்மையும் இல்லை. அதுக்கு நான் முற்றும் முழுவதுமாக குற்றச்சாட்டை வைப்பது நரேந்திர மோடி மேலதான். நரேந்திர மோடி வெறும் பிரதம மந்திரி மட்டுமல்ல, இந்தியாவினுடைய இறையாண்மைக்கான முழு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டவர். இறையாண்மையினுடைய தன்மைகளில் ஏற்படுற போது அதுக்கான பாதுகாப்பை தர வேண்டியவர் அவர். இப்போ காஷ்மீர் பிரச்சனை அப்படின்னு வர்ற போது, அல்லது பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவல் வருகிறார்கள் என்று சொல்லுகிற போது நாம் என்ன பண்ணுறோம்? எல்லாருமே சேர்ந்து இந்தியாவினுடைய ஒற்றுமை, ஒருமைப்பாடு, பாதுகாப்பை பற்றி பேசுகிறோம். இந்திய மாநிலங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு 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 சட்டமன்றம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாகவும் நீதிமன்ற உத்தரவுக்கு விரோதமாகவும் ஒரு கருத்தை சொல்கிற போது இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி வாய் மூடி மௌனமாக இருக்காரு. தப்புன்னு சொல்கிற தைரியம் கூட அவருக்கு இல்லை அப்படின்னாக்க அவர் பாலுக்கும் காவலாக இருக்கிறார், பூனைக்கும் தோழனாக இருக்கிறார் என்பதுதான் அர்த்தமாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் அது இருக்கு. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னாக்க நரிமன் அவர் சொன்னது போல, நரிமன் ஒரு ஒரு கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாரு. இது ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி நடைபெறக்கூடிய தேசத்துல கட்டுப்படணுன்றாரு. நேத்து அவருக்கான கண்டனத்தை மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சதானந்த கவுடா அவர் கண்டிக்கிறார். இஸ் அ மினிஸ்டர் இன் மோடி கேபினட். மோடி கேபினெட்ல மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஒருத்தர் கண்டிக்கிறாருன்னா நாம் அதை மோடியின் வாய்ஸா தான், நம்ம அவருடைய குரலாகத்தான், அவருடைய கருத்தாகத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். பொன் ராதாகிருஷ்ணனுடைய குரலா நீங்க மோடியின் குரலா இருக்க மாட்டீங்களா? பொன் ராதாகிருஷ்ணன் தமிழர்களுக்கு ஆதரவா இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன், இவங்க ரெண்டு பேருடைய குரலும் நாகர்கோயிலுக்குள்ள நிக்குது அல்லது சென்னைக்குள்ள நிக்குதே ஒழிய டெல்லியிலோ கேபினெட்டிலேயோ அல்லது அமைச்சரவையிலோ அல்லது கர்நாடகத்திலோ அது ஒலிக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு காயத்துக்கு ஒத்தடம் கொடுக்கறது மாதிரி அல்லது நம்ம கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்க சொல்லக்கூடிய கருத்தாகத்தான் இதை கருதுகிறேனே ஒழிய தங்களுடைய முழு கருத்தையும் நான் இன்னும் வெளிப்படையாக சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய கிளை ஒரு தூதுக்குழு போய் இப்போ கர்நாடகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஓப்பனாக களத்தில் இறங்குறது மாதிரி ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கி இந்த ராஜாலாம் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டு என்ன ஆட்டம் போடுறாரு? ஹச் ராஜான்னு ஒருத்தர் காரைக்குடியில் இருக்காருல்ல, இப்போ இதில் இறங்கி போராடலாம்ல. இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இதுதான் கர்நாடகத்தினுடைய ஆட்சியை பிடிப்பதற்குரிய ஒரு தந்திரத்தில் நடக்கக்கூடிய ஒரு காவேரியும் தமிழ் மக்களும். இன்னும் நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறேன், இந்த குடிதண்ணீருக்காக கர்நாடக அரசு பேசுவது என்பது அல்லது இதெல்லாம் செய்கிறது என்பது கனடாவில் இருக்கிற சாதாரண ஜனங்களுக்காக அல்ல, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக. ஆதாரத்தோட என்னால் செய்ய முடியும். அது நம்ம இன்னொன்று கூட வைக்கலாம். இன்று இருக்கக்கூடிய குடிநீரை பற்றி அவங்க பேசுகிறாங்கல்ல, அந்த ட்ரிங்கிங் வாட்டர் கிரைசிஸ் நம்ம சொல்கிறான்ல, அதுக்காக தானே சொல்கிறான். அதுக்கான ஒரு பொது விவாதத்தை நாம நடத்த வேண்டியதில்லை. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கன்னடர்களாக பிறந்திருக்கக்கூடிய சூழலியல்வாதிகள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த விவாதங்களை நீங்க எடுத்து வச்சாலே போதும்.
இன்னைக்கு பெங்களூர் ஒரு அழகிய நகரம், அது வந்து இன்னைக்கு வந்து சிலிகான் வேலியாக மாற்றுகிறேன் என்கின்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 ஏரிகள் அழிக்கப்பட்டு, அதுதான் குடிநீர். அதுக்கு அந்த அதெல்லாம் அழிச்சு ஒழிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கிட்டா குடிக்க தண்ணி கிடையாது அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இன்னொரு ஒரே ஒரு சின்ன விஷயம், கர்நாடகத்தில் 3-4 மாசத்துக்கு முந்தி வெள்ளம் வந்தது. ஏன் இன்னைக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னு அந்த கவர்மெண்ட் சொல்லுது? அது முற்றும் முழுவதுமான சூழலியல் கிரைசஸ், அந்த நெருக்கடி. அதை மூடி மறைக்கிறாங்க. அதனால இது வந்து கர்நாடக அரசு வேண்டுமென்றே செய்வது மட்டுமல்ல, சட்டத்தை காவிரி நிதிநீர் ஆணையம் வந்து இந்த இடைக்கால தீர்ப்பு முந்தி கொடுத்ததற்கு பாருங்களேன், அந்த தீர்ப்புலயே அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, குடிதண்ணீர்லாம் நீ பேசக்கூடாதுறாங்கிறாங்க. அதில் குடிதண்ணீர்லாம் நீ பேசாத, குடிதண்ணீர் உனக்கு வேணும்னா கிரவுண்ட் வாட்டர்லேருந்து எடு, இத்தனை சதவீதம், இத்தனை டிஎம்சி சதவீதம், 13 டிஎம்சி தண்ணீரை நீ கிரவுண்ட்லேருந்து எடுத்து கொடுக்கணும். எனக்கு தண்ணி இல்லை அதனால் நான் இங்கே எடுத்துக்கிறேன்னு சுலபமாக சொல்லாத, அது அவங்களுக்குள்ள தண்ணிங்கிறத ஏற்கனவே அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார். இப்போ காங்கிரஸ் பாஜக இரண்டும் எவ்வாறு செயல்படுது, இந்திய இறைமையை மதித்து செயல்படுங்கிறத நீங்க 2 பேருமே பதிவு செஞ்சீங்க. இப்ப ஒரு தேசிய கட்சி என்கின்ற முறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தேசிய குழு, அங்க இருக்கக்கூடிய டெல்லி தலைமை இந்த பிரச்சனை குறித்து கருத்து சொல்லியிருக்கிறாங்களா? சட்டத்தை மதித்து நீதிமன்ற அடிப்படையில் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய நிலை. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்களுடைய கருத்தை, சர்வ கட்சி அப்படின்னு அவன் போடுறது பாரதிய ஜனதா கட்சி, இது ரெண்டையும் தான் போடுறானே ஒழிய, ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்கிற போது அந்த கூட்டத்தில் இடதுசாரிகள் கலந்து கொள்வதில்லை. இடதுசாரிகள் போய் கருத்து சொல்றாங்க. சிபிஐயும் சொல்லுது, சிபிஎம்மும் சொல்லுது, இது மோதல்களை உருவாக்காதீங்க, ஒரு டென்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, அப்படிப்பட்ட கருத்து தான் முன்மொழிகிறாங்க. இல்ல, சட்டத்தின் அடிப்படையில் கோர்ட்டினுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. கர்நாடகத்திலையும் அதான் நிலைப்பாடு. இப்ப இந்த பிரச்சனையை தொடர்ந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் பேசணும். இது அண்டை மாநிலத்தினுடைய பிரச்சனை. இதில் உச்சநீதிமன்றம் எப்படி இருக்கு, நடுவண் அரசு எப்படி இருக்கு, மாநில அரசின் நிலை என்ன என்பது குறித்துலாம் நீங்க இருவரும் பேசிட்டீங்க. இப்ப பாகிஸ்தான் குறித்து வரக்கூடிய தகவல்கள், அதாவது ராஜ் தாக்கரே அவர்கள் வந்து சல்மான் கானை வந்து கண்டிச்சிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்க என்ன பாகிஸ்தான் நடிகர்கள் வந்து இங்க நடிக்கிறதுக்கு ஆதரவா இருக்கிறீங்க, பாகிஸ்தான் நடிகர்கள் இங்க நடிக்கக்கூடாது, உரி தாக்குதல் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது அங்க நாட்டு நடிகர்கள் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை சொல்லி இப்ப சல்மான் கானை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரியான சூழலை நம்ம எப்படி எதிர்கொள்றது? ஒரு நாடு இன்னொரு தாக்குதலையும் அப்ப வந்து அங்க நடைபெறுகிற அந்த உறவையும் இரு நாட்டு உறவையும் நம்ம எப்படி பாக்குறது? ஜீவசகாப்தன், நீங்கள் சொன்னது போல சல்மான் கான் பாகிஸ்தானுக்கே போக வேண்டும் என்று மகாராஷ்டிர நவநிர்மாண சேனா சொல்லியிருக்கிறது. தொடர்ந்து அரசியல் ரீதியாக மகாராஷ்டிரா நவநிர்மாண சேனாவுக்கு தோல்விகள், அவர்களால் அரசியல் ரீதியாக தங்களை ஸ்தாபிக்க முடியவில்லை, நிறுவ முடியவில்லை. அவர்களுக்கு எப்போதுமே இந்த பாகிஸ்தான் பிரச்சனை வந்துவிட்டால் அந்த கட்சி இருப்பது வெளியே தெரிகிறது. இது தங்களுக்கான ஒரு அட்டென்ஷன் விஷயமா பாக்குறாங்க. அட்டென்ஷன் சீக்கிங் தான் இது. இதை பயன்படுத்தி நாம் எப்படி முதலில் இந்த டோல்கேட் எல்லாம் உடைத்தார்கள், அதில் பெரிய அளவுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கவில்லை. இது போன்ற விஷயங்கள் மூலமாக அதிகப்படியான மக்களை ஈர்க்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சல்மான் கான் என்ன சொன்னார், இதை நீங்க உங்களுடைய சண்டையை எல்லையில் வைத்துக் கொள்ளுங்கள், நானும் ஒரு இந்தியனாக அதனை ஆதரிக்கிறேன். அதே சமயம் இதை கலைக்கும் விளையாட்டுக்கும் இது போன்ற விஷயங்களுக்கு, அதாவது பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன்ஷிப், மக்களோடு மக்கள், இந்திய மக்களும் பாகிஸ்தான் மக்களும் இருக்கக்கூடிய உறவு நிலைகளை பாதிக்கிற அளவுக்கு அதை கொண்டு செல்லாதீர்கள் என்பதுதான் சல்மான் கானுடைய கருத்து. ஆனால் இல்லை, இதை சொன்னதற்காக நீ பாகிஸ்தான் செல்ல வேண்டும் என்று சொல்வதெல்லாம் அவருடைய அரசியல் லாபத்துக்கான ஒரு முயற்சி தானே தவிர இது பெருமளவுக்கு மக்களுடைய பேராதரவை பெற்ற முயற்சி என்றெல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து தங்களுடைய கட்சிகளே அவ்வப்போது மக்களிடம் நினைவுபடுத்த நடக்கிற விஷயமா தான் பாக்குறீங்க. நிச்சயமாக பாகிஸ்தானை வைத்து அரசியல் செய்வது அப்படிங்கிறது நிச்சயமாக. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு நாடு நம்மளை வந்து அழிக்குது, நம்மளுக்கு வந்து தொடர்ந்து தொல்லை கொடுக்குது, இந்த சூழ்நிலை அந்த நாட்டினுடைய படைப்பாளிகள், கலைஞர்கள் எந்த வடிவத்திலையும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு கட்சி நினைக்கிறது, அப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு அமைதிக்கான ஒரு குரலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குரல் வந்து நசுக்கப்படுகிறது. அது பாகிஸ்தான் அரசாங்கத்தாலும் நசுக்கப்படுகிறது, இந்திய அரசாங்கத்தாலும் நசுக்கப்படுகிறது. சாதாரண மக்களை பொறுத்தவரையில் வந்து அவர்கள் இந்திய விரோதிகளாகவோ, இந்தியாவில் இருக்கிற சாதாரண மக்கள் பாகிஸ்தான் விரோதிகளாகவோ இருந்ததில்லை.
கிட்டத்தட்ட நாடு பிரியறதுக்கு முந்தி வந்து அந்த தன்மையை பார்க்கலாம். ரெண்டாவது வந்து அங்கிருந்து ரயிலில் புறப்பட்டு மக்கள் இங்கே வர்றதுக்கு இருக்கிற ஆர்வத்தையும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே போகிறதுக்கு இருக்கிற ஆர்வத்தையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நாடு விடுதலை பெற்ற போது தோன்றி இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அதுதான் வந்து என்னென்னா, ஒரு மென்மையான உணர்வுகளற்ற, ஒரு மூர்க்கத்தனமான, ஒரு வெறிபிடித்த அரசியலுக்குள் இந்தியா தள்ளப்படுகிறது. அதனுடைய மென்மையான உணர்வுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. 1948 60 70 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் தோன்றிய இலக்கியங்கள் எல்லாமே இந்து முஸ்லீம் இவர்களுடைய ஒற்றுமையை பற்றியும் அவர்களுடைய சகோதரத்துவத்தை பற்றியும், அதே போல பாகிஸ்தான் வந்து இது மாதிரிலாம் வந்து 2 நாடுகளுடைய வெறித்தன்மையால், அதிகார வெறி தான் ரெண்டுக்குமே, அதில் முஸ்லீமா இந்துவாங்கிறதெல்லாம் வந்து நான் பார்க்கல. அதாவது இட்ஸ் பவர் பேஸ்டு பாலிடிக்ஸ். ஒரு ஆட்சியை பிடித்து கையிலே வைத்துக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரமாகத்தான், ஆதிக்க கட்டுமானமாகத்தான் நான் கருதுகிறேன். இன்னும் நான் ரொம்ப வெளிப்படையாகவும் கேட்குறேன், மோடியே கூட இதுக்கு பதில் சொல்ல முடியுமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாடுகளும் 1947க்கு பிறகு, பாகிஸ்தான் கொஞ்சம், பங்களாதேஷ் கொஞ்சம் லேட்டாக பிரிஞ்சுது, 3 நாடுகளும் இராணுவத்திற்காக செலவழிக்கப்பட்ட தொகையை நீங்க வந்து மொத்தத்தையும் எடுத்து இந்த 3 நாடுகளுமே வளர்ச்சிக்காக செலவிட்டிருந்தால் இன்னைக்கு அமெரிக்காவை விட வளர்ச்சி பெற்ற ஒரு நாடாக இது மாறி இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இது மக்களுடைய தேவையொட்டி எடுக்கப்பட்டதா இல்ல தேவையொட்டி எடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல தேவையில்லாம எடுக்கப்பட்டது நினைக்கிறீங்களா? ராணுவ நடவடிக்கை தேவையா இருந்துச்சா இல்லையா இந்தியாவுக்கு? ஒவ்வொரு காலங்களிலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ராணுவ நடவடிக்கை அல்லது ராணுவம் எப்போ வரும்னாக்க எலெக்ஷன் ஒட்டி தான் வரும். இப்போ 5 மாநிலத்தினுக்கான தேர்தலில் ஆதாயப்படுத்தி, இப்போ வந்து காவேரி நீர் இஷ்யூ வந்து ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இது, 10,000 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள சொத்துக்களையும் வாழ்க்கையும் தமிழர்கள் இழந்து நிற்கிற போது இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத பாரதிய ஜனதா கட்சியோ அதனுடைய துணை அமைப்புகள் இந்த பாகிஸ்தானில் நடக்கிற அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட ரொம்ப பூதாகரப்படுத்தி மந்திரிகளும் மற்றவர்களும் மீடியாவில் வச்சு இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர், மனோ ரீதியான ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு 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 அடித்தளத்தில் மன ரீதியான மக்களுக்கு பிரச்சனை, முஸ்லிமுக்கு பிரச்சனை, இந்துக்கு பிரச்சனை என்கின்ற அளவில் அதை உருவாக்கி கொண்டிருப்பது வந்து தேர்தல் ஆதாயம் தான், வேற எதுவும் கிடையாது. உள்ளபடியே நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இதை தீர்ப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கு, வழிகள் இல்லாமல் இல்லை. இந்தியாவுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து பண்டிதர் ஜவஹர்லால் நேரு வந்து பிரதம மந்திரியா இருந்தாரு. அப்போ உலகத்துக்கே ஒரு சமாதானத்துக்கு வழிகாட்டின ஒரு நாடு நம்ம நாடு. இன்னைக்கு நீங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு யுத்தம் நடத்தியே தீர்வோம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு மக்களை தயார்படுத்தி கொண்டு வர்றாங்க. இப்ப காஷ்மீரத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம சரின்னு சொல்லல, பாகிஸ்தானினுடைய மிக மோசமான ஒரு பயங்கரவாத முகத்தை வந்து மிக வன்மையாக கண்டிக்க வேண்டும், அதை எதிர்க்க வேண்டும். ஆனால் அந்த பயங்கரவாத முகத்தை காட்டி அங்க இருக்கிற முஸ்லிம்களையும் இங்க இருக்கிற முஸ்லிம்களையும் பிரச்சனைக்கு உருவாக்குறதுங்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் இந்து முஸ்லிம் என்று பிரித்து அந்த ஓட்டை வாங்குறதுக்கான ஒரு தந்திரம் என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இப்ப இந்த போன்ற தாக்குதல்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, முதல் படி வந்து பாகிஸ்தானா தானே இருக்கு. அதாவது இங்க வந்து பாரதிய ஜனதா வந்து பயன்படுத்திக்குது, அரசியலாவது பயன்படுத்திக்குது, இங்க உள்ள அப்பாவி இந்துக்களை வந்து இஸ்லாமியர்கள் மீது ஏவி விட்டு பயன்படுத்திக்குதுன்னு சொன்னாலுமே அவங்க வந்து காரணம் காட்டுவதற்கு ஏதுவாக தானே பாகிஸ்தானுடைய நடவடிக்கையும் இருக்கு. இதை நாம் உன்னிப்பாக கவனித்தால் இதற்கு முன்பு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே உள்ள உறவு மிக மோசமான கட்டத்தை எட்டியது வாஜ்பாய் தலைமையிலான அரசாங்கம் இருந்தபோது. 1999 கார்கில் யுத்தம் நடக்கிறது. 2001 முதல் 2003 வரை ஆபரேஷன் பராக்கிராம் என்கிற ஒரு கோவர்ட் ஆபரேஷனை, அதாவது எல்லை முழுக்க இராணுவத்தை குவித்து நடத்துகிறார்கள். கார்கில் யுத்தத்தில் நாம் இழந்த இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை என்பது 500 சொச்சம். இந்த ஆபரேஷன் பராக்கிராம் என்கிற ஆர்மி பில்டப் என்று சொல்கிறார்கள், அலாங் லைன் ஆஃப் கண்ட்ரோல். அதில் நாம் இழந்த உயிர்களின் எண்ணிக்கை 700க்கும் மேல். அது ரகசியமாக இந்த இராணுவ குவிப்பு நடத்தப்பட்டு அதற்கு பதிலாக அவர்களும் இராணுவத்தை குவித்து அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது அப்படியான இந்த பில்டப்புக்கான அவசியம் பெரிய அளவில் எழவில்லை. மீண்டும் ஏன் இது போன்ற ஒரு நிலைமை வருகிறது? இதை ஏன் உள்ளூர் அரசியலுக்கு மோடி பயன்படுத்துகிறார்? உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் மக்களை பிளவுபடுத்தி
செய்ய வேண்டிய அரசியலுக்கு ஒரு முன்னோட்டமாக இதை பயன்படுத்துகிறார்களா? ஏன் அதை பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய கவுன்சிலில் இது போன்ற ஜிங்கோயிஸ்டிக்கான தேசபக்தி வாதங்களை முன்னிறுத்தி இதை பேசுகிறார்? இதையெல்லாம் நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை அரசியல் ரீதியாக, ராஜதந்திர ரீதியாக, அரசியல் தீர்வு மூலமாக இவர்கள் கையாண்டிருக்க முடியுமா என்கிற கேள்விகளை நாம் மக்கள் கேட்டாக வேண்டும். ஏனென்றால் ராஜதந்திர ரீதியாக நீங்கள் சார்க்கில், இஸ்லாமாபாத்தில் நடக்க வேண்டிய சார்க் மாநாட்டை தள்ளி போடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், அது வெற்றியும் பெறுகிறது. அப்படியான உங்களுக்கு உபாயங்கள் எல்லாம் இருக்கும்போது, தந்திரோபாயங்கள் எல்லாம் இருக்கும்போது, இந்த பதற்றத்தை அதிகரிப்பதற்கான அவசியம் என்ன? அதனை உள்நாட்டில் பேசு பொருளாக ஆக்கி அதை எல்லா கட்சிகளையும் அதை பாராட்ட வைப்பது வெற்றி பெறுங்கிறீங்க, வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. அது போன்ற ராஜதந்திர அணுகுமுறையை வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சார்க் மாநாட்டுக்கு மற்ற நாடுகளை, இந்த ஆசிய பிராந்தியத்தில், தெற்காசிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை பங்கேற்க விடாமல் தடுத்து நிறுத்துவதே மிகப்பெரிய வெற்றி தானே. அதற்கு பிறகு நீங்கள் ஏன் அதை இன்னும் மேலும் மேலும் அதை எஸ்கலேஷன் என்று சொல்வார்கள். பாகிஸ்தான் தரப்பு என்ன குற்றச்சாட்டுனா, அந்த வங்கதேசம், ஆப்கானிஸ்தான்லாம் எங்களுக்கு எதிராக இந்தியா கைபொம்மையாக வைத்திருக்கக்கூடிய நாடுகள்ங்கிறது பாகிஸ்தான் தரப்பு வாதம். அவங்க வைக்கக்கூடிய வாதம்ங்கிறது, இந்த நாடுகள்லாம் திட்டமிட்டு இந்தியாவால் உருவாக்கப்பட்டு எங்களுக்கு எதிராக ஒரு கைபொம்மையா இவங்களுடைய விரிவாதிக்க அரசா தான் இருக்கு அப்படின்னு அவங்க தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நிச்சயமாக அப்படியான ஒரு விஷயமே நீங்கள் தொடர்ந்து செய்ய முடியும். இதை எந்த அளவுக்கு கொண்டு செல்கிறார் என்றால், இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துடைய தலைவர் அனுராக் தாக்கூர், பிஜேபியுடைய எம்பி, அவர் என்ன சொல்கிறார், ஐசிசிக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு. நீங்கள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் நடத்தினால் அதில் குரூப் ஏ, குரூப் பி என்று பிரிக்கும் போது வெவ்வேறு குரூப்புகளில் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் போடுங்கள். இதை நீங்கள் எதற்கு விரிவுபடுத்துகிறீர்கள், அதை ஏன் எஸ்கலேட் பண்ணுகிறீர்கள் என்றால், கலைக்கு, விளையாட்டுக்கு, எல்லாவற்றுக்கும் இதை விரிவுபடுத்தி கொண்டு செல்கிறீர்கள். அதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய எதிர்ப்பு எல்லா தளத்திலும் விரியுதுங்கிறீங்க. எல்லா தளத்திலும் திட்டமிட்டு விரிவுபடுத்தப்படுகிறது. அதை கலைக்கும் அரசியலுக்கும் கொண்டு செல்வதன் ஒரு பகுதி தான் சல்மான் கானை பாகிஸ்தானுக்கு போக சொல்வதும், நீங்கள் அதே போல பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை எங்கள் குழுமத்தோடு இணைக்காதீர்கள் சர்வதேச போட்டிகளில் என்று சொல்வதும், இப்படி விரிவுபடுத்துவது என்பது ஒரு பொருளாதார ஒதுக்குதல் என்று மட்டும் நீங்கள் பார்த்து விட முடியாது. பாரதிய ஜனதா கட்சி எப்போதெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறதோ, வாஜ்பாய் தலைமையாகட்டும், அவர் இத்தனைக்கும் அவர் மிகவும் சாஃப்ட் ஸ்போக்கனான ஒரு பிரைம் மினிஸ்டர். மோடியை ஒப்பிடும்போது இவர் மிகவும் அக்ரெசிவான ஜிங்கோயிஸ்டிக் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லப்படுகிறார். ஆனால் அவருடைய காலத்திலேயே இப்படியான ஒரு எஸ்கலேஷன் இருந்ததென்றால், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உள்நாட்டு அரசியலை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டி இருக்கிறது. இப்ப இந்த உரி தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் தாக்கியதை கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே அதை கட்சி வேறுபாடின்றி பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அவங்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினதை, இன்னும் பயங்கரவாத நிலைகள் மீது தாக்குதல் நடத்தணும் என்பது இந்தியாவினுடைய வாதமா இருக்கு. அதை எல்லாருமே பாராட்டுறாங்க. சீதாராம் யெச்சூரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் சீதாராம் யெச்சூரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா பாகிஸ்தானுடைய தூதரக உறவையும் பொருளாதார உறவையும் இன்னும் நீங்கள் வலுப்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு வாதத்தை அவர் வச்சிருக்கிறார். மற்ற எந்த கட்சியும் இப்படி ஒரு ஆலோசனையை சொன்னதில்லை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அங்க பதில் தாக்குதல் நடத்தும் போது நீங்க தூதரக உறவையும் பொருளாதார உறவையும் இன்னும் வலுப்படுத்துங்கள் அப்படின்னு ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கிறது எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுதான் கம்யூனிஸ்டுகளுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. மற்றவங்க இந்த தேசபக்திங்கிற பேரில் நியாயங்களை மறைச்சு விட்டு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல நாட்டையும் மக்களையும் ஆழ்த்துகிற போது தைரியத்தோடு கருத்துக்களை சொல்லுகிறவர்களாக இருக்கிறவர்கள் கம்யூனிஸ்டுகளாக தான் இருக்கும். 2வது உலகப் பெரும்போர் வந்தபோது ஹிட்லர், முசோலினி, டோஜியோ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு அணி அமைத்தார்கள். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நேரடி எதிரியா இருந்தது அமெரிக்கா, நேரடி எதிரியா இருந்தது பிரிட்டன். இந்த 3ஓடையும் ஒரு அணி அமைச்சு மக்கள் யுத்தம் என்று சொன்னால் யுத்தத்தில் பெரிய முதலாளிகள் எவனும் பாதிக்கப்படுறது கிடையாது. சாதாரண மக்கள், 5 கோடி மக்கள் இறந்து போனார்கள் 2வது உலகப் பெரும்போரில். அந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமாதானமும் அவசியங்கிறது தான் முன்வைக்கப்படுது. அதே போல இங்க இந்தியா அது தன்னுடைய மேலாதிக்கத்தை வைத்து அது தன்னுடைய இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க,
நேர்மையோடு சிந்திக்கிறார்களா இந்தியாவில் இருக்கிறவங்க, பாகிஸ்தானில் இருக்கிறவங்கன்னு எனக்கு புரியல. ஒரு ஒரு நியூக்ளியர் வார், அணு ஆயுத யுத்தத்திற்கான ஒரு பேச்சை உலக அளவில் இன்று தூங்கி இருக்கக்கூடிய நாடாக இந்தியாவும் பாகிஸ்தான் இருக்குது. எவ்வளவு வெக்கக்கேடு தெரியுங்களா? ஐக்கிய நாடுகள் சபை அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது ஒன்று மட்டுமல்ல, இந்தியா போன்ற நாடு அதனுடைய நடுநிலைமை கொள்கைகளில் அணு ஆயுதத்தை எந்த காரணத்தை முன்னிட்டு யாரும் பயன்படக்கூடாது, அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு இந்தியாவில் வந்து குரல் பலமா இருந்தது. இன்னைக்கு இந்த சண்டையில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாமா கூடாது என்கின்ற ஒரு விவாதம் உலக அளவில் இந்தியாவிலும் பாகிஸ்தானும் முன்வைக்கப்படுகிறது. பாகிஸ்தான் குண்டு போட்டு அழிப்போன்னு பாகிஸ்தான் தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. இவங்களும் எங்க கையில் ஆயுதம் இருக்கு, அணு ஆயுதம் இருக்கு, நாங்களும் அதை மீட் அவுட் பண்ணுவோம், முட்டாள்தனமா அப்படி பேசாதன்னு சொல்ற தைரியம் இந்தியாவுக்கு இல்லை. அணுவை பயன்படுத்தக்கூடாது, அது வந்து கொள்கைக்கு விரோதமானதுன்னு சொல்லல. நீ ஒரு முட்டாளா இருந்தா நானும் அதை செய்வேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை கொண்டு போறாங்க. ஆனால் அணு ஆயுதம் என்பதை விட ரெண்டு நாடுகள்லையும் அந்த பவர், தங்களுடைய அதிகாரத்தை கையில வச்சுக்கிறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு சூழ்ச்சியாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். பேச்சுவார்த்தை மூலம் நீங்க வந்து உலக அளவில் இதுவரைக்கும் வரலாற்றில் நடைபெற்றதுல பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமேட்னு ஒன்று சொல்றோம், ராஜதந்திரம் அல்லது வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க, யுத்தம் வராமல் தடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் அந்த வெளியுறவு கொள்கைங்கிறது. டிப்ளமேட் நம்ம சொல்றது என்ன அப்படின்னாக்க, யுத்தத்தை அவாய்ட் பண்றது, போர் வேண்டாம், போர் அழிவை தருகிறது, மக்களை அழிக்கிறது, பொருளாதாரத்தை அழிக்கிறது. உலகத்தின் இன்னைக்கு இதுல ஈராக்ல பாருங்க, ஈரான்ல பாருங்க, பாரசீக நாடுகள்ல பாருங்க. இன்னைக்கு கூட ஒரு படம், ஒரு குழந்தை அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட வருது. இதே விஷயத்தை தான் நம்ம இந்த இந்த தினத்துல நீங்க இதை பேசுவது ரொம்ப பொருத்தம்னு நினைக்கிறேன். ஏன்னா போர் வேண்டாம், யுத்தம் வேண்டாம், இந்தியா பாகிஸ்தான் ஒற்றுமை, இது குறித்து அதிகம் சிந்தித்த பேசிய ஒரு தலைவருடைய பிறந்த நாளும் கூட என்று காந்தி அவர்களுடைய. அதை பற்றி நம்ம இன்னும் விரிவா பேசுவோம். இன்று நாம் எடுத்த முதல் செய்தியிலிருந்து அடுத்தடுத்து எல்லாமே தொடர்புடைய செய்தியாவே இருக்கு. அதாவது மாநிலங்களுக்கு இடையான உறவு, இந்திய இறையாண்மை, அண்டை நாடுகளுக்கு இடையிலான உறவு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கு, அதுவும் குறிப்பா இந்தியா பாகிஸ்தான், இதோடு மிக நெருக்கமான தொடர்புடைய ஒரு நபர் வந்து காந்தியடிகள் அவர்கள் தான். அவருடைய பிறந்த தினம் இன்று. காந்தியடிகளை வந்து நீங்க ஒரு இடதுசாரி சிந்தனையாளரா, அவரிடமிருந்து பல விஷயங்களை நீங்க வேறுபடுவீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அடிப்படையில் அவர் வந்து ஒரு நாத்திகரோ பொருள் முதல்வாத சிந்தனையாளரோ கிடையாது, முழுக்க அதற்கு எதிரானவர். இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒருவரை வந்து நீங்க பல்வேறு விதங்களை பாராட்டுவதற்கான காரணம் என்ன, அல்லது இந்த காலகட்டம் அப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திருச்சா, காந்தியை பாராட்டக்கூடிய நிர்பந்தத்தை? காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கிற போது கொள்கை ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து அந்த எடுத்துக்கிட்ட கொள்கையிலையாவது அவங்க நேர்மையா இருக்கிறாங்களாங்கிறது ரெண்டாவது கேள்வி. காந்தியை பொறுத்தவரையில் அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு துளி கூட வேறுபாடு கிடையாது. என்ன சொன்னாரோ அதைத்தான் செஞ்சார். அவர் அதுதான் உண்மை நம்பினாரு. அவருடைய நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கையை வந்து அவர் எந்த காலத்திலையும் வந்து அந்த நம்பிக்கைக்கு, அவருடைய சொந்த நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சது கிடையாது. அதான் மகாத்மா காந்தி. அதனாலதான் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து உலகம் தழுவிய தலைவர்கள் எல்லாருமே காந்தி மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருந்தாங்க. அதுல வந்து வியட்நாமுடைய அதிபர் இருந்தவர், விடுதலை போராட்டத்தினுடைய உலக புரட்சிக்காரர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய ஓச்சிமின், லெனின் கூட காந்தி மேல வந்து ஏகாதிபத்திய எதிர்ப்பை மக்களை திரட்டி அவர் எப்படி போராடி இருக்காருங்கிறதுல வந்து அவர் மேல ஒரு பெரிய மரியாதை வைத்திருந்தார். அதுலலாம் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அவருடைய தர்மகர்த்தா சோசலிசம்னு அவர் பேசினது, அதே போல வர்ண தர்மத்தின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை, இதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் இன மக்கள், இஸ்லாமியர்கள், இவர்களையும் இணைத்த இந்தியா தான் இந்தியா. இந்தியாங்கிறது ஒரு இந்துத்துவவாதிகள் அல்லது அவங்களுடைய மேலாண்மைக்கு கட்டுப்பட்ட ஒரு நாடு இல்லை என்ற கருத்தை வேற யாரையும் விட பிரிவினைக்கு முந்திய காலத்திலேயே வலிமையோடு முன்வைத்தவர் காந்தியடிகள். அதனாலதான் காந்தியடிகள் மேல முதல் குண்டு பாய்ஞ்சது. காந்தியடிகளின் மீது குண்டு பாய்வதற்கு வேற எதுவும் காரணம் அல்ல, இந்தியா ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குண்டு பாய்ந்தது. அப்ப அந்த குண்டு எங்க இருந்து வந்ததுனாக்க, இந்தியா ஒற்றுமையோடு இருக்கக்கூடாதுங்கிறவர்கள்ட்ட இருந்து தான் அந்த குண்டு வந்தது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை.
அதனால காந்தி ஒரு மதிக்கத்தகுந்த ஒரு மனிதராக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, இன்றைய காலத்துக்கு ஒவ்வொரு காலத்திற்கும் இந்தியாவினுடைய வழிகாட்டியா இருந்தவங்களுடைய கருத்துக்கள் மிக வலிமையாக தேவைப்படுகிறது. ஒரு நெருக்கடி காலத்துல தான் மூத்தோர் சொல் பயன்படும். இந்தியாவினுடைய மூத்தோர் சொல்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு நான் மதிக்கக்கூடியவர் என்னை பொறுத்தவரையில். அதே போல மகாத்மா காந்தி, காந்திக்கும் நேருக்கும் கூட கருத்து வேறுபாடு இருக்கு, பல விஷயங்கள்ல இருக்கு. இவருடைய தொழில் மயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் உடன்பட்டதில்லை. அதே போல பல விஷயங்கள் இருக்கு, நவீன விஷயங்கள்லாம் வேறுபாடு இருக்கு. ஆனாலும் இந்த தலைவர்களில் காந்தியினுடைய கருத்துக்கள் என்பது இன்றைய காலகட்டத்தில், அதுவும் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுக்கும் இடையில இந்தியா பாகிஸ்தானினுடைய பயங்கரவாதத்தை நாம் மட்டுமல்ல உலகமே சேர்ந்து தடுக்கணும். இப்போ ஆப்கானிஸ்தானும் அதே போல பங்களாதேஷும் பாகிஸ்தானை எதுக்குறாங்கிறதுக்கான ஒரே காரணம் என்னன்னாக்க, அவங்க எதுக்குறது பாகிஸ்தான் அல்ல, பாகிஸ்தான்ல இருக்கிற பயங்கரவாதத்தை. அதே போல இந்தியா ஏன் அவங்க பண்றாங்கன்னாக்க, இந்த இந்தியாவை முழுமையாக ஆதரிக்கிறோம் என்று அவர்கள் சொல்வதை விட பயங்கரவாத எதிர்ப்புங்கிறது இன்றைய அரசியல்ல ஒன்று இருக்கு. ஒரு பயங்கரவாதத்திற்கு மாற்றாக இன்னொரு பயங்கரவாதத்தை நீங்கள் முன்வைக்க கூடாது. சாதாரண பயங்கரவாதத்துக்கு அரசு பயங்கரவாதம், ஸ்டேட் டெரரிசம் இருக்கு பாருங்க. இப்ப நான் பார்க்கிறேன், ஸ்டேட் டெரரிசத்தினுடைய கூறுகள் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மிக மோசமாக ஏவப்படுவதாக நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னாக்க, பெல்லட் குண்டுகளால் கண் இழந்த இஸ்லாமிய இளைஞர்கள், பல இளைஞர்கள், அதை நான் பார்க்கும்போது அவன் என்னுடைய மண்ணில் நான் வாழணும், எனக்கு உரிமை இருக்குங்கிறான். அவன் தப்பான கருத்து இருந்தா அவனுடைய கருத்தை போக்குறதுக்கான கருத்து போராட்டத்தை நடத்தலாம். என்னுடைய மண் கண்டிப்பா காந்தி பிறந்தனால அது ஒரு முக்கியமான செய்தியா போகணுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்க பதிவு செய்றீங்க. அது மட்டும் இல்லாமல் சனாதன அமைப்பையும் ஏற்றுக்கொண்டவர், அதே சமயம் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலையும் விரும்பியவருங்கிறீங்க. இந்த ரெண்டும் முரண்பாடை நம்ம எப்படி பார்க்கறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் பீர் முகமது போயிட்டு வந்துட்டேன், நான் மீண்டும் அந்த இதுக்கு வரேன். இப்போ காந்தியினுடைய அந்த காலகட்டத்தில் அவர் பேசிய விஷயங்கள் இதெல்லாம் இன்றைய கார்ப்பரேட் பெருநகர சூழலுக்கு அப்படியே பொருந்துமா? அவர் அந்த காலத்தில் சரியாகவே சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களும் இன்றைய கார்ப்பரேட் சூழலுக்கு அப்படியே பொருந்தக்கூடிய விஷயங்களா நம்ம எடுத்துக்க முடியுமா? நான் நண்பர்களிடம் சொல்லுவேன், காந்தி சொன்னது என்றைக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த அன்பு, அஹிம்சை, தொண்டு என்று சொன்ன அந்த விஷயங்கள் என்றைக்குமே எந்த காலத்துக்குமே பொருந்தக்கூடிய விஷயங்கள் என்று. உடனே அவர்கள் ஒரு வாதத்திற்காக கேட்பார்கள், மோடியின் காலத்திலும் காந்தியடிகளுடைய கருத்து பொருந்தும் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு அசாத்திய நம்பிக்கை தான் என்று சொல்வார்கள். ஏனென்றால் காந்தி என்ன சொன்னார் என்றால், நான் ஒரு நல்ல இந்துவாகவும் இருக்கிறேன், நல்ல முசல்மானாகவும் இருக்கிறேன். ஏனென்றால் நான் நல்ல மனிதனாக இருக்க முயற்சிக்கிறேன், இதன் மூலமாக நான் நல்ல இந்துவாகவும் இருக்க முடிகிறது, நல்ல முசல்மானாகவும் இருக்க முடிகிறது. நான் நல்ல இந்துவாக இருக்கிறேன், நீ நல்ல இந்துவாக இரு என்றுதான் இந்தியாவுடைய பெரும்பகுதி மக்களிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ நல்ல இந்துவாக இருந்தால் நல்ல மனிதனாக இருப்பாய், நீ முஸ்லிம்களை நேசிப்பாய், கிறிஸ்தவர்களை நேசிப்பாய், சமணர்களை நேசிப்பாய், பௌத்தர்களை நேசிப்பாய், நீ எல்லோரையும் நேசிப்பவனாக இருப்பாய். நீ நல்ல முசல்மானாக இருந்தால் நீ இந்துக்களை நேசிப்பாய், மற்ற எல்லா மதத்தினரையும் நீ நேசிப்பாய். இதுதான் அவருடைய அடிப்படை. பலரும் அதாவது காந்தி சொல்கிறார், பலரும் என்னிடம் கேட்கிறார்கள், நீ எப்படி நல்ல இந்துவாகவும் நல்ல முசல்மானாகவும் இருப்பாய், ஒன்றுக்கொன்று முரண்பாடானது அல்லவா? இல்லை இல்லை, எல்லா மத தத்துவங்களுமே அடிப்படையில் என்ன சொல்கின்றன என்றால் நான் வயலன்ஸ், அஹிம்சையை தான் சொல்லுகின்றன. அதை அர்த்தப்படுத்தி கொண்டவர்கள் தான் அதன் பேரில் வன்முறையை தூண்டுகிறார்கள் அல்லது மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் என்பதை கடைசி வரை மிக உறுதியாக சொல்லிக் கொண்டிருந்தார். காந்தியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் மக்களிடமிருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரிடமும் இருக்கக்கூடிய நற்குணங்களை, நற்பண்புகளை, அதன் மீது அசாத்திய நம்பிக்கை கொண்டிருந்தார். அதாவது மனிதர்களை பற்றி சொல்லும்போது அவர்களுக்கு இரண்டு முகங்கள், எல்லா மனிதர்களை பற்றியும் சொல்வார்கள். இரண்டு முகங்கள் இருக்கும், ஒன்று நற்பண்புகள் நிறைந்ததாக இருக்கும், இன்னொரு பக்கம் அவருடைய தீய குணங்கள் நிறைந்ததாக இருக்கும். இந்த நற்பண்புகளை முழுமையாக நம்பி இதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவர் நம்பியதால் தான் பிரிட்டிஷாருக்கு எதிராக இவ்வளவு பெரிய சத்தியாகிரக வழியிலேயே, அஹிம்சை வழியிலேயே இவ்வளவு பெரிய மக்கள் திரளை அவரால் திரட்ட முடிந்தது. இது உலகத்தில் பல்வேறு மாற்றங்களுக்கு, அமெரிக்காவில் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கும் அவர்தான் ஒரு ஆதர்சமாக, இன்ஸ்பிரேஷனாக இருந்தார்.
அப்படிப்பட்ட இன்றைக்கு உலகம் பூராவும் காந்தியுடைய வழிகளை நம்பி போராடி கொண்டிருக்கிறவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய வழியை இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு உலகம் அமைதியாக இருக்கிறது, இவ்வளவு யுத்தங்களுக்கு மத்தியிலும் என்று நாம் சொல்லி ஆக வேண்டும். நீங்க முதல் இதுல சொல்லும் போது காந்தியோட அந்த முரண்பாடையும் நீங்க சொன்னீங்க. அதாவது நீங்கள் முற்றிலும் எது இந்த சாதிய கொடுமைக்கு காரணம் என்று உங்களால் விமர்சிக்கப்படுகிற சனாதன அமைப்பையும் காந்தி ஏற்றுக்கொண்டார். அதே சமயம் சனாதன அமைப்பினால் பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களும் விடுதலை பெற வேண்டும் என்று கூறினார். இந்த முரண்பாட்டை காந்திகிட்ட எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு என்ன காரணம்னு பார்க்குறீங்க? அதாவது காந்தியினுடைய சனாதனம் என்ற கோட்பாடு நான் ஏற்றுக்கல, இப்பவும் ஏற்றுக்கல. காந்தியின் மீது எல்லையில்லாத பற்றை கொண்ட ஜீவானந்தம் அவர்கள் சிராவயல் ஆசிரமத்தில் காந்தியினுடைய கொள்கையை ஏற்று தாழ்த்தப்பட்டவர்களுக்கான பள்ளியை நடத்திக்கிட்டு இருந்தவர் காந்தியோட எந்த இடத்துல வேறுபடுறாருன்னா சனாதனத்தில் தான் வேறுபடுறார். அவரோட நேரடியாகவே விவாதம் செய்கிறார். அப்போ அவர் காந்தி என்ன சொல்றாருனாக்கா, அதுல இல்லையா அவருடைய கடிதத்துல பொருளாதார முதல் வேறுபாடு அவருடைய முதல் வேறுபாடு சனாதனத்துல தான் வேறுபடுறாரு. அதுதான் முதல் வேறுபாடு. முதல்ல அவர் வேறுபடக்கூடிய இடம் எது அப்படின்னாக்க, காந்தியோட வேறுபடுறது வர்ண தர்மம். அது ஒரு பெரிய விவாதமே காந்திக்கும் அவருக்கும் இடையில் நடக்குது. அந்த விவாதத்தில் அவர் என்ன சொல்றாரு, ஜாதி மதங்களை, ஜாதி என்பது இந்தியாவினுடைய தீமை அப்படின்னு இவர் சொல்றாரு, ஜீவானந்தம் சொல்றாரு. அதுக்கு காந்தி என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல இந்துவால் ஜாதி கொடுமைகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்றாரு. நல்ல இந்து கெட்ட இந்துன்னு கிடையாது, எல்லா இந்துக்களுமே வர்ண தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் எல்லாருமே ஜாதி முறையில் சிந்திக்கின்ற போது இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யுங்கிற அந்த அடிப்படையில தான் ஜீவாவுக்கும் காந்திக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வர்றார். இதான் வரலாறு. நான் இதைத்தான் பின்பற்றுறேன். ஆனால் இதை பின்பற்றுகிற போது இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும்னாக்க, வர்ண தர்மத்தை காந்தி பார்த்த பார்வைக்கும் இன்னைக்கு மோடி பார்க்கிற பார்வைக்கும் அடிப்படையில் 100% வேறுபாடுகள் இருக்கிறது. இது ஒரு தாட்டு, இது ஒரு தாட்டு. மோடியினுடைய பார்வையில் நீங்க பாத்தீங்கன்னாக்க, மோடியினுடைய பார்வை என்ன, அதனுடைய விளைவுகள் என்னங்கிறதுக்கு குஜராத்தில் ஏற்பட்ட கலவரங்கள் காரணம். பசுமாடு அப்படிங்கிறத ஒருத்தன் அதை கொல்றானோ என்ன, அந்த கருத்துக்காக ஒரு படை அமைத்து பசு மாமிசத்தை உண்கிறவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு ஒரு வெறி. இது காந்தி மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றத்தை, ஒன்று நீ இது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் உன்னுடைய அறிவு வளர்ச்சியின் மூலமாக, உன்னுடைய உணர்வின் மூலமாக மாறுதல் ஏற்பட்டால் மட்டும்தான் செய்ய வேண்டும். அவர்கள் இந்து மதத்தை புனிதம் என்கின்ற வாதத்தை இப்போது பாஜக இருப்பது போல அவரும் வைத்தார் அல்லவா? புனிதம்ங்கிறத அவர் வச்சிருக்கலாம், அவரோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில உங்களுக்கும் எனக்கும் அல்லது மற்றவர்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் புனிதம் என்பதை ஆயுதத்தால காப்பாத்துறதா அல்லது மனிதனுக்கு அறிவு சொல்லி உணர்த்தி அதை மாற்றத்தை கொண்டு வர்றதாங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இவங்களுக்கு இருக்கிற வேறுபாடு. 100% காந்தியத்தோடு முற்றிலும் வேறுபட்டவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி. அதனாலதான் அவரை கொல்லணுங்கிற ஒரு உணர்வு கூட வருது, காந்தியை கடைசி வரைக்கும் எதுக்கணுங்கிற ஒரு உணர்வு வருது. காந்தியம் என்பதை நெருப்பிட்டு கொளுத்த வேண்டும் என்ற அளவிற்கு அவர்கள் பேசிய பேச்சுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்க, நாம வர்ணாதர்ம தர்மத்தை கம்ப்ளீட்டா எதுக்குறோம். வர்ணாதர தர்மம் எதுக்கிறதுக்கு காரணம் அதனுடைய தீண்டாமை மிக முக்கியமான காரணம். இந்த காந்தி மாதிரி ஆட்கள் வர்ணாதர தர்மத்தின் பெயரிலேயே தீண்டாமையை ஒழிச்சு விடுவானுங்களோங்கிற ஒரு பயம் இருக்கு பாருங்க. அந்த பயம்தான் காந்தியின் மீது கோபமாக அவர்களுக்கு ஏற்பட்டது. தீண்டாமை எதிர்ப்பு பரப்புரை தான் காந்தியை கொலை செய்வதற்கே தூண்டுச்சுங்கிறீங்களா? அதுதான் அடிப்படையானது. நீங்க அதுல கொலையில சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க, ஒரு இந்து தர்மம்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்து தர்மத்தினுடைய உச்சம் என்பது பிராமணர்களுடைய ஆதிக்கம். அதான் இந்து தர்மம். எல்லாத்தையும் வச்சு நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா, அதனாலதான் அவங்க சொல்றாங்க, மனிதனுடைய கடவுளுடைய தலையிலிருந்து பிறந்தவன் அவனுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாரும் இருக்கணுங்கிற, அதுதான் வர்ண தர்மம். அந்த வர்ண தர்மத்துக்குள்ள ஒரு இணக்கத்தை கொண்டு வர முடியும்னு காந்தி நினைச்சாரு. அதனாலதான் தீண்டத்தகாதவர்களை வீட்டுக்குள்ள கொண்டு வா போ அப்படி. காந்திக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை வந்தது? காந்திக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவா பேசக்கூடியவர்களுக்கும் என்ன ப்ராப்ளம் வந்தது? ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இந்து மகாசபை எல்லாருமே காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒட்டுமொத்தமா இருந்து ஃபங்க்ஷன் பண்ண காலம் உண்டு.
இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் அப்போ பவருக்கு நாங்கள் வந்து போகலை. முதல் ஆட்சியில் வந்து கம்யூனிஸ்டுகள் வர முடியாது, நேரு ஆஃபர் பண்ணார், நீங்கள் வாங்கன்னு. நாங்கள் வரல, ஏன்னா உங்கள் பொருளாதார கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய இந்து மகாசபை சாம் பிரசாத் முகர்ஜி அவர் அதில் போய் இணைஞ்சாரு. அப்ப வரலாற்றை வந்து ஒட்டுமொத்தமா பார்க்காம நீங்க பாட்டுக்கு வந்து பேசக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காந்தியினுடைய கொள்கைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, காந்தியின் கொள்கைகளோடு வேறுபட்டவர்கள், பெரியாருக்கும் காந்திக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு உண்டு, அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஆனால் காந்தி இறந்த உடனே காந்தி தேசம்னு பேர் வைக்கணும்னு பெரியார் சொன்னார். ஏன் அது முரண்பாடா கூட எல்லாரும் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, காந்தியை மிகச்சரியாக புரிந்து கொண்டவர்களில் மிக முக்கியமான தலைவர் பெரியார்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவர் சொல்றாரு. அவருடைய கருத்து இறுதி தீர்ப்பு அது கிடையாது. ஆனால் அதே சமயத்துல ஒரு மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், இப்ப இன்றைய காலகட்டத்தில் இந்து என்று சொல்லக்கூடியவர்களில் இருக்கக்கூடிய பல பகுதி மக்கள், அதே போல இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்த ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னாக்க அதுக்கு காந்தியம் பயன்படும், இந்துத்துவ கட்டாயம் பயன்படாது. இதான் இங்க இருக்கிற வேறுபாடு. இந்த வேறுபாட்டை வந்து சொல்ற போது அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நீ என்ன கடவுள் இல்லாதவன் காந்தியை பத்தி எப்படி நீ பேசுற அப்படின்னு. கடவுள் இருக்கா இல்லையாங்கிறது அது ஒரு விஞ்ஞான பூர்வமாக விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட காந்தியை சனாதனத்தை பற்றுக்கொண்ட மற்றொரு தரப்பினர் கொலை செஞ்சுட்டாங்கிறீங்க. ஆமா, அப்ப அப்படிதான் உங்க வாதம் வருது. கோர்ட்டே அப்படித்தானே சொல்லியிருக்கு. கோர்ட் அவருடைய சமகாலத்தில் இணையா எதிர்த்தவர்களில் நீங்களும் திராவிட இயக்கமும் உண்டு. காந்தியினுடைய கொள்கையை நாங்க காந்தியின் கொள்கையை எதிர்த்ததுங்கிறது வேற. காந்தியோடு இணக்கமாகவும் இருந்திருக்கிறோம், காந்தியோடு முரண்பட்டும் இருந்திருக்கிறோம். நீங்க வந்து கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி வந்து பெரியார சொன்னனோ அதே மாதிரி பிசி ஜோஷி அவர் தான் வந்து முதல்ல வந்து காந்திக்கு மகாத்மாங்கிற பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னாக்க ஒரு கம்யூனிஸ்ட் தான். ஏன்னா அவருக்கும் இவருக்கும் காந்தி ஜோஷி போக்குவரத்து கடிதங்கள் அப்படின்னு ஒரு வால்யூம் இப்பவும் இருக்கு. நீங்க அதை எடுத்து படிச்சீங்கன்னாக்க அது கண்ணீர் விடுவீங்க. அந்த அளவிற்கு அந்த விவாதம் கம்யூனிஸ்டுகளை பற்றி காந்தி புரிந்து கொள்வதும். அவர் சொல்றாரு மாதிரி வெளிநாட்டில் ரஷ்யாவிலேருந்து உங்களுக்கு பணம் வருதுங்கிறாங்களே அது உண்மைதானா அப்படின்னு காந்தி வந்து பிசி ஜோஷிக்கு கடிதம் எழுத. பிசி ஜோஷி சின்ன பையன், கல்லூரி முடிச்சுட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கார். அப்போ அவர் சொல்றாரு, உங்களுக்கு தவறான தகவல் இருக்கிறது, எங்களுடைய பொருளாளர் சுந்தரையா ஆந்திராவில் இருக்காரு, நாங்கள் செலவழிக்கக்கூடிய எங்களுடைய வருமானத்திற்கும் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவுக்கும் அணாவுக்கும் நாங்கள் கணக்கு வைத்திருக்கிறோம். எங்களுடைய அலுவலகம் வந்து பாம்பேல இருக்கு. பாம்பேல வந்து நீங்க ரயில் பிடிச்சி அங்க நீங்க வர்றதுக்குள்ள நான் வந்து சுந்தரையாவுக்கு இங்கிருந்து வந்து தந்தி கொடுத்து வர சொல்லிடுறேன். இந்த பணம் எங்கிருந்து வந்தது, எப்படி செலவு செய்கிறோம் என்பதை பற்றி காந்தியடிகள் மகாத்மாவாகிய நீங்களே நேரில் அதை வந்து பரிசீலனை செய்யலான்னு சொல்றாரு. இப்ப அவர் சொன்னதுல இருந்தே பல்வேறு விஷயங்கள் நமக்கு வந்து என்ன சொல்றோம்னா ஒரு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உருவ வழிபாடை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாமியர்களும் காந்தியை மதிக்கிறாங்க, ரொம்ப மரியாதைக்குரியவரா. இன்னும் சொல்ல போனா நம்ம இந்தியா மாதிரி அமைப்புல நமக்கு தேவையான ஒரு நபரா வந்து காந்தியை வந்து பாக்குறாங்க. முழுக்க அவர்கிட்ட இருந்து கருத்தியல் ரீதியா வேறுபட்ட இடதுசாரிகளும் பெரியாரிய சிந்தனையாளர்களும் முழுக்க காந்திய சிந்தனையிலிருந்து வேறுபட்டவர்கள். அவர்கள் பல்வேறு தேசம் உருவாக்குதலாக இருக்கட்டும், இந்து மதம் குறித்த பார்வையாக இருக்கட்டும், அவர்களும் இன்று காந்தி தேவைங்கிறாங்க. அப்போ இந்த முரண்பாடை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இன்னும் சொல்ல போனால் பாஜகவினரும் நாங்கள் காந்தி ஏற்றுக்கொள்கிறோம் என்றுதான் மோடி அவர்களும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அவருடைய பிறந்த தினத்தில் தான் தூய்மை இந்தியா தொடங்கினோம் என்று சொல்கிறார்கள். எப்படி இந்த ஆளுமையை நம்ம வந்து ஒரு வரையறுக்கிறது, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது ஒரு ஆளுமை, ஒரு தலைமைத்துவம் மிகுந்த ஒரு ஆளுமை என்பது இந்த உலகத்தில் இந்த மனிதர்களை இணைப்பவை எவை என்பதை அவர்கள் முன்னோக்கி எடுத்து செல்கிறார்கள். மனிதர்களை பிரிப்பவைகளை புறந்தள்ளுகிறார்கள், அல்லது அவற்றை நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், இதில் இருக்கக்கூடிய ஒரு தீமையான விஷயங்களை நீங்கள் புறந்தள்ளிவிட்டு நன்மையான விஷயங்களின் பால் அதை முன்னெடுத்து செல்லுங்கள் என்பது. மக்களை யூனிஃபையர் என்கிற ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதை ஒருங்கிணைப்பவர், அதாவது ஒரு தேசத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய மக்கள் அடிப்படையில் நல்லவர்கள், அவர்களை நம்பி அவர்களிடம் நாம் சென்று இதை விளங்க வைத்தால், புரிய வைத்தால் நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற அந்த அசாத்திய நம்பிக்கையோடு, அசாத்திய துணிச்சலோடு அவர் இறங்கினவர்.
தமிழ்நாட்டுக்கும் அவருக்கு நிறைய சம்பந்தம் இருக்கிறது. மதுரையில் தான் அவர் முடிவு செய்கிறார். இங்கு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய சாதாரண குடிமகன் எப்படி இருக்கிறாரோ அதே தோற்றத்தை தான் வரித்து கொள்ள வேண்டும். அதுவரைக்கும் ஒரு பாரிஸ்டராக ஒரு கோட் சூட் போட்டுக்கொண்டிருந்தவர் ஒரு மக்களோடு மக்களாக தன்னை இணைத்து கொண்டு அவர்களுடைய நற்பண்புகளின் மீது நம்பிக்கை வைத்து பெரிய ஒரு அணி திரட்டுகிறார், பெரிய அளவுக்கு மக்களை அணி திரட்டுகிறார். அப்போது அவர் எல்லோரையும் நம்பினார். நீங்கள் கம்யூனிஸ்டோ, நீங்கள் முஸ்லிமோ, ஏன் கோட்ஸே அந்த அவருடைய ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய வழிபாட்டுக்கு வந்தபோது கூட அவர் மீது அவர் எந்த ஒரு ஃபாலோயராக அவர் வரக்கூடும் என்றுதான் நம்பினார். ஆனால் அது நடக்கவில்லை. அவர் ஒரு தவறான ஒரு நபர், தன்னை கொலை செய்ய வந்த நபரை கூட அவர் நம்பிதான் அவரை அரவணைக்கக்கூடிய நிலையில் போகிறார். இப்படிப்பட்ட ஒரு திறந்த உள்ளம் இதுதான் இன்றைக்கு எல்லா தரப்பினரையும் காந்தியடிகளை போற்ற வைக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அவர் சொல்லும்போது ஒரு இடத்தில் சொல்லுவார், இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் பொருத்தமானது. நான் ஒரு நல்ல இந்துவாக இருக்கிறேன், நல்ல முசல்மானாக இருக்கிறேன் என்று சொன்னால் இந்துக்கள் அனைவரும் என்னை சந்தேகமாக பார்க்கிறார்கள், நீ எப்படி நல்ல இந்துவாக இருந்து கொண்டு நல்ல முசல்மானாகவும் இருக்க முடியும் என்று. முஸ்லிம்களும் என்னை சந்தேகத்துடன் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறேன், நல்ல மனிதனாக இருப்பதன் மூலமாக தான் நீ நல்ல இந்துவாகவோ முஸ்லிமாகவோ சமணனாகவோ இருப்பாய். திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை ஒரு மத நல்லிணக்கத்துக்காக, மக்களை ஒருங்கிணைப்பதற்காக அவற்றை சொல்லி கொண்டிருக்கிறார். எல்லா மார்க்கங்களிலும் உள்ள நல்ல விஷயங்களை, அதாவது மனிதர்களை ஒன்றுபடுத்தக்கூடிய விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், சுதந்திரம் வாங்கும்போது மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய வேலையில் களத்தில் இருக்கிறார், நவகாலியில் இருக்கிறார். இது போன்ற விஷயங்கள் தான் அவரை ஒரு மாமனிதராக நமக்கு மட்டும் வசதியில் இல்லாத அந்த 48 காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அறியப்பட்ட நபராக இருப்பதே ஒரு, ஏன்னா இந்தியாங்கிறது துணை கண்டம் தான் சொல்றாங்க, ஒரு நாடுங்கிறது கூட கிடையாது. வரையறைப்படி இது ஒரு பெரிய ஒரு 20-30 நாடுகளுக்கு சமமான ஒரு ஒரு அமைப்பு. இது அது முழுவதும் இணைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். நிச்சயமா கடைசி வரை பாகிஸ்தான் பிரிந்து செல்லக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி வந்தார். ஏன் ஜின்னா என்னை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார் என்பது பற்றிய ஒரு வருத்தத்தை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் ஏன் பிரிய வேண்டும் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு இருக்கிறார். திரும்ப திரும்ப கேட்டு நாம் ஒன்றாக இருக்கலாமே என்பதுதான் அவர். சரி, பிரிவினை என்று முடிவான பிறகு என்ன சொல்கிறார் என்றால், இத்தனைக்கும் பிரிவினைக்கு இவர்தான் காரணம் என்று இந்துத்துவ சக்திகள் இவர் மீது குற்றம் சாட்டுகின்றன. ஆனால் கடைசி வரை இந்த பிரிவினையை சாத்தியப்படுத்தாமல் போக முடியுமா என்றுதான் அவர் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். எப்படி ஒரு இணக்கத்தை கொண்டு வர முடியும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அரசியல் இதையெல்லாம் கடந்து பிளவுபடுத்தக்கூடிய அரசியலுக்கு தலைமை ஏற்றவர்கள் தான் அவரை கடைசியில் கொண்டு விட்டார்கள் என்பதுதான் நம்முடைய பெரிய வருத்தம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், காந்தியை பற்றி வரக்கூடிய ஒரு விமர்சனம்னு எடுத்துக்கலாம், அல்லது ஒரு உரையாடல் தேவைன்னு கூட எடுத்துக்கலாம். பூனா ஒப்பந்தத்தை பற்றி பேசியாகணும். பெரியாரியவாதிகள், இடதுசாரிகள் கூட காந்தியினுடைய பல்வேறு விமர்சனங்களையும் தாண்டி அவர் ஒரு தேவையான நபர், திட்டமிட்டு எந்த ஒரு இனத்தின் மீதும் மதத்தின் மீதும் சாதியின் மீது காழ்ப்புணர்ச்சி இல்லை, அடிப்படையில் மனிதர்களை நேசித்திருக்கிறார் என்பதை உங்களை போன்ற கடவுள் மறுப்பாளர்கள் கூட ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆன்மீகவாதியான காந்தி உங்களை போன்ற நாத்திகர்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் அம்பேத்கரிடம் இன்னும் அந்த ஒரு தயக்கம் இருக்கிறது. அதாவது ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு அளவுக்கு ஒரு அவர்களை நாங்கள் எதிரியாக பார்க்கவில்லை என்றாலும் கூட அம்பேத்கரை, குறிப்பாக அம்பேத்கரை தனிப்பட்ட முறையில் அவருடைய இரட்டை வாக்குரிமை கோரிக்கையை நீர்த்து போக செய்ததில் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அப்படின்னாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த காலகட்டத்தில் ஒரு காந்தியினுடைய செயல்பாடு அப்படி அமைந்து விட்டதா, இல்லை பிற்காலத்தில் அவர் திருத்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை அது காந்தியின் நிலைப்பாடு தான் சரின்னு பார்க்குறீங்களா? பூனா ஒப்பந்தத்தில் பூனா ஒப்பந்தத்தில் காந்தியினுடைய நிலைப்பாடு சரி இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். காந்தி 99% ஏற்றுக்கொள்ளக்கூடிய எங்களை போன்றவர்களால் 1% ஏற்றுக்கொள்ள முடியல. அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்க, இந்த தலித் மக்களை அவருடைய மனநிலையில் இந்து என்கின்ற பொது வட்டத்தில் வச்சு அவர் பார்த்தார். ஆனால் பொது வட்டத்தில் வைக்க முடியல. அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்காம, இவர் போதனைகள் தான், இவர் காந்தி சொன்னது போதனைகள். எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொதுவான தாட்டா போயிருச்சு. அவருடைய ஒரு அவருடைய நல்லெண்ணத்தை அது காட்டுதே ஒழிய யதார்த்தம் என்பது அதுக்கு முற்றிலும் புறம்பாக இருக்கிறது. இப்ப இஸ்லாமியர்கள் விஷயத்துல கூட சில விஷயங்களை நீங்க அப்படி பார்க்கலாம். அது காந்தியினுடைய நல்லெண்ணம் அப்படி இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் யதார்த்தம் வேறுபட்டதா இருக்கும்போது ஒரு முரண்பாடு வருது. அந்த முரண்பாடு தான் இது. அதனால பூனா ஒப்பந்தத்துல
அதே போல தலித்துகளுக்கு இரட்டை வாக்குரிமை அல்லது இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் காந்தியினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது பிற்காலத்தில் இப்ப காந்தியினுடைய பல கருத்துக்கள் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் சில கருத்துக்கள், அதாவது என்ன கஷ்டம் அப்படின்னாக்கா நம்ம நாட்டில் ஒன்று மோசமானவன் சொல்லணும் அல்லது புனிதமானவன் சொல்லணும். ஒரு அறிவுபூர்வமான ஒரு சிந்தனை சொல்ற போது கோபம் வரும், இவ்வளோ பெரிய ஆளை குறை சொல்றதா அப்படின்னு. இருந்தாலும் கூட ஒரு அறிவுபூர்வமாக நாம் பார்க்கிற போது பூனா நான் மதிக்கக்கூடிய மிக முக்கியமான உலக தலைவர்களில் ஒருத்தர் காந்தி. அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய ஆதிக்க எதிர்ப்பு. தென்னாப்பிரிக்காவிலிருந்து தொடங்கி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய அனுபவங்கள் அது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மிக முக்கியமான தலைவர். ஆனால் அந்த தலைவர்கிட்ட அவர் பின்பற்றக்கூடிய அந்த சனாதன வர்ண தர்மத்தினுடைய பிடிப்பு இருக்கு பாருங்க, அந்த பிடிப்பின் ஆழமான பிடிப்பின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சில குறைபாடுகளாகத்தான் பூனா ஒப்பந்தத்தை நான் கருதுகிறேன். அது குறித்து அவருக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லைன்னு சொல்லலாமா, இல்ல அது அதுதான் அவருடைய கொள்கையா இருந்ததா? அவருடைய கொள்கையாவே அவர் வச்சிருந்தார். அவர் என்ன நினைச்சார் அப்படின்னாக்க, இந்துக்கள் என்கின்ற கடவுள் நம்பிக்கை கொண்ட எல்லாருமே தீண்டாமையை விட்டுட்டு வெளியில வர வைப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் எடுத்தால் நடக்கும்னு அவர் நம்பினார். அது அவருடைய நம்பிக்கை, அது அவருடைய கொள்கை. அது நடக்காதுங்கிறது நம்மள மாதிரி இருக்கிறவங்க. அந்த விஷயத்தை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு இன்னொரு விதமான ஒரு போராட்டமும் இன்னொரு விதமான ஒரு லிபரேஷனும். அதான் பெரியாரு, அதுதான் அம்பேத்கர். இவங்க அது நீங்க நினைக்கிறது மாதிரி புலியையும் மான்களையும் ஒரு இடத்துல வைக்க முடியாது. மான்களை நீங்க காப்பாற்றணும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னாக்க புலிகளை கட்டுப்படுத்தணும். ஆனா சாதி இந்து தாழ்த்தப்பட்டவர்கள்ங்கிற ஒரு வேறுபாடும் அந்த பிரிவினை கோடும் என்னைக்கு இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைத்த எண்ணம் நல்ல எண்ணம் தானே. அது நல்ல நிரந்தரமாயிடக்கூடாதுன்னு நினைத்தது அவர் நல்ல எண்ணம் மட்டுமல்ல, பிரிட்டிஷ்காரர்களை பண்றதுக்கு முஸ்லீம் இந்துக்கள் இருக்கக்கூடிய பல வேறுபாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒற்றுமையா இருந்தாதான் ஆங்கிலேயரை விரட்ட முடியும். ஆங்கிலேயரை விரட்டி இந்தியாவை நிர்மாணம் பண்ணணும்னா ஒற்றுமையோட இருந்தாதான் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கருத்து இருக்கு பாருங்க. அந்த கருத்து மிக உயர்வான கருத்து. ஆனால் அதுல என்ன அப்படின்னாக்க, ஒரு நல்லெண்ண அடிப்படையில் ஒரு தலித் விடுதலையை சாத்தியப்படுத்தலான்னு அவர் நினைச்சாரு பாருங்க. அது இல்லை. ஏன்னா ஒரு 10,000, 3000, 10,000, 5,000 ஆண்டு காலம் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆதிக்கத்தை, உலகத்துல எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு ஆதிக்கத்தை, தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று நிரப்பப்பட்ட ஜாதிய கட்டுமானம் மிக மோசமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஒரு நாட்டில் காந்தியினுடைய இந்த தீர்வுங்கிறது புண்ணுக்கு புணுகு போடுறது மாதிரி இருந்தது. அதை மாத்துறதுக்கு அதனால தான் அங்கதான் பிரச்சனையே வந்தது. கண்டிப்பா கருத்தியல் ரீதியா ஒரு 100-200 விழுக்காடு ஒரு விமர்சனங்கள் உள்ள ஒரு தலைவரை பற்றி ஒரு புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதே ஒரு வித்தியாசமான அமைப்பாக தான் இந்த சூழலை பார்க்குறேன். கருத்தியல் ரீதியாக எதிராக இருக்கிறவங்களை பற்றி இவ்வளவு பாராட்டி பேசக்கூடிய தன்மையில மாதிரியான மனிதர்கள் இருப்பதுங்கிறது ஒரு அதிசயமான விஷயம் தான். அதுதான் இன்றைய விவாத அரங்கத்தில் நம்ம பார்த்ததாவே பார்க்குறேன். இன்றைய விவாதம் முழுவதுமே காந்தி பிறந்தநாள் என்று அவருடைய பெருமையை மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள முழுமையான முரண்பாடையும் சொல்லி அவரை நீங்கள் பாராட்டுனீங்க. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சி உண்மையில் பல்வேறு தரவுகளுடன் அமைந்தது என்றே நான் பார்க்கிறேன். நமது அரங்கிற்கு கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.